திரு ஜெகதீஸ்வரன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக இந்த சிக்கல்களை, இந்த முரணை? இது வளருமா, இல்லை இது ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சரியாகும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒன்று தேர்தல் வரப்போகுது, ஒரு ஆண்டுக்குள்ளே தேர்தல் இருக்கும்போது கட்டாயமாக கட்சி வெற்றியை நோக்கி போகணுங்கும் போது இதெல்லாம் கட்சிக்கான வெற்றியை கொடுக்காதுங்கிற ஒரு இடத்திற்கு சீனியர் ராமதாஸும் வர வேண்டிய ஒரு இடம் வரலாம் இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபேஸ் பண்ணுறதுக்கு அது கிளியராக இருக்கும். நான் எங்க ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன்னா, முதல்ல எல்லாரும் இந்த மாற்ற முன்னேற்றம் அன்போனி குறித்து பேசிட்டாங்க. எலக்டோரல் பிளண்டரா நான் பாக்குறது அந்த இடம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு 2016 விசிக வந்து மக்கள் நல கூட்டணியில இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆப்ஷன் வந்து திமுக போலாம், அதிமுக போலாம் இருக்கும் பொழுது அவர் மாற்ற முன்னேற்றம் அன்போனி ஒரு ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு 2019 இருக்கலாம், நீங்க அடுத்த 2021, 24, 26 இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா விசிக வந்து ரொம்ப தெளிவாக பாஜகவும் பாமகவும் இருக்கின்ற கூட்டணியில நாங்க வந்து கொள்கை ரீதியாக இணைய மாட்டோம் சொல்லிய பிறகு பாமகவுக்கான டோர்ஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. அதனாலதான் இப்ப இன்னைக்கு கூட இப்ப இவங்க கருத்து முரண்பாடுகள் இவர்களுக்கு இருந்தாலும் இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, என்ன சாய்ஸ் இருக்குன்னு பார்க்கும் பொழுது என்டிஏ தான். என்டிஏக்கு வந்து உடனடியா போய் பேசுறதா, மெல்ல பேசுறதா, இல்ல பேர வலிமை கூட்டுவதற்கான சில வேலைகள் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு தோற்றம் வருது. ஏன்னா அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வருவதற்கு முதல் நாள் இல்ல நீங்க தலைவர் இல்ல செயல் தலைவர் அப்படிங்கறது அவசரமாக அன்னைக்கு நைட்டு ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கிறாருன்னா அதோட அஜெண்டா நீ உடனடியாக போய் அமித்ஷா அவர்கள் சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறது. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம் முடியுது, ராஜ்யசபா டேர்ம் அவருக்கு வேணும், அப்ப நம்ம வேகமாக அதை போய் சேர்ந்துடலாம் அவர் நினைக்கிறார். நீங்க அடிப்படையில ராமதாஸ் அவர்களுக்கு ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முரண் வருகிறதுன்னு பார்க்கும் பொழுது நீங்க ஒரு தலைவராக உருவாக்குகிறார், தலைவராக உருவாக்கிய பிறகு அவர் கடுமையாக வேலை செய்கிறாரா அப்படிங்கிற பார்வையில இருந்தா இது மாறுபடா நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அவர் தான் எலிவேட் பண்ணி அன்புமணி ராமதாஸ் அவர்களை கொண்டு வராரு. இப்ப அவர் தான் மறுபடியும் முகுந்தன் அவர்களையும் எலிவேட் பண்ண முயற்சி பண்றாருன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ வேலை செய்யல அப்படிங்கறதானே ஒரு மனத்தாங்கலா இருக்கு. ஏன்னா அந்த குடும்பத்துல இருந்தா வர்றாங்க, நீங்க வந்து வேற ஒருத்தர் அப்பெல்லாம் வாரிசு எல்லாம் விமர்சிக்கப்பட்டது, நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்க கடுமையான விமர்சனத்திற்கு பிறகும் நீங்க அன்புமணி ராமதாஸ் எலிவேட் பண்ணி கொண்டு வர, அப்ப அதுலதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நினைக்கிறேன். நீங்க வந்து ஏன்னா நீங்க ராமதாஸ் அவர்களை கம்பேர் பண்ணும்போது அவரை இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்த இடஒதுக்கீடாக இருக்கலாம், இன்னைக்கு 84 அந்த போராட்டங்களாக இருக்கலாம், கிராமமாக வீடு வீடாக சென்ற கடுமையாக உழைத்தவர். அவர் வந்து இன்னைக்கும் இந்த சிங்கம் வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க இடம் போட்டுறாதீங்க இல்ல வீரியமா இருக்குன்னு சொல்வதற்கான காரணம் அவர் போகாத ஊர்கள் கிடையாது, மிக குறிப்பா வட மாவட்டங்கள போகாத ஊர்கள் கிடையாது, போகாத தொகுதிகள் கிடையாது, பகுதிகள் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் எலிவேட் ஆன பிறகு அவ்வளவு கடுமையாக வேலை செய்திருக்கிறாரா? ஒரு பக்கம் அது ஒரு கேள்வி. அந்த இடத்துல திரு ஜெகதீஸ்வரன் எனக்கு என்ன கேள்வினா, இப்போ வந்து களச்சூழல் மாறிக்கிட்டே இருக்குது, இதுல வந்து அரசியல் என்னவாக பண்ணணும் அப்படிங்கிறதுலயே மாற்றங்கள் இருக்கான்னு இருக்கு. ஏன்னா நீங்க எல்லா கட்சிகளும் எடுத்துக்கோங்க, அந்தந்த தலைவர்கள் அதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா புதிதாக கட்சி தொடங்கியிருக்கு திரு விஜய் வரைக்குமே கூட அவங்க வந்து எல்லா நாளும் களத்தில் போய் அப்படின்னு இல்லை, அவங்க வேறு விதமான ஒரு அரசியல் எடுக்கிறாங்க. ஒரு டிஜிட்டல் எரால இருக்கிறோம், இன்னைக்கு அரசியல் வேறு விதமானது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ திரு அன்புமணியும் அடுத்த தலைமுறை தலைவர் தானே, நீங்கள் ஃபவுண்டராக இருக்கக்கூடிய சீனியர் ராமதாஸ் அவருடைய காலம் வேற, இன்னைக்கு வேற இல்லையா? டாக்டர் அன்புமணி குறைத்து வேலை பார்க்கிறாரு அல்லது ஒப்பீட்டளவில் குறைவு அப்படின்னு சொல்ல முடியும். எந்த கட்சியில் வேணும் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த கட்ட தலைமை அப்படிங்கிறத. இல்லங்க, இப்ப டிஜிட்டல் எராவாக இருந்தாலும் நீங்க வந்து காங்கிரஸுக்கு எப்ப வந்து ஒரு எலிவேஷன் கிடைக்குதுன்னா ராகுல் காந்தி ஒரு பெரிய நடைபயணத்தை மேற்கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைபயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நரேஷோ நடைபயணம் போக வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு முன்னாடி ஜெகன் நடைபயணம் போக வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அண்ணாமலை போனார். இப்படி எல்லோருமே நீங்க இப்போ விஜய் குறித்து நீங்க பேசுனீங்க, களத்திற்கு எப்பொழுது வருவார்? இப்ப நீங்களே பல நேரங்களில் கேள்வி வைக்கும் போது உதாரணத்தை சொல்றீங்க, களத்திற்கு எப்பொழுது வருவாருங்கிறது காமன் மேனோட கேள்விதான். நீங்க வந்து டிஜிட்டல் ஏரால இன்னைக்கு மக்கள் ஊடகங்களை பாக்குறாங்க, சமூக ஊடகங்களை பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவர் இப்ப நடைபயணம் மேற்கொள்வார், எப்ப சுற்றுப்பயணம் போவார் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா? அதுதான் சொல்றேன். இன்னொன்னு, நீங்க பாராளுமன்றத்துல அவரோட அட்டனன்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு எம்பிக்கள்ல ரொம்ப மோசமான அட்டனன்ஸ் வச்சிருக்காரு யாருன்னா அன்புமணி ராமதாஸ் 15% வச்சிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சீட்டு வாங்கி ராஜ்யசபாக்கு போறீங்க, ஆனா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கு? நீங்களே சொல்றீங்க நான் வந்து அமைச்சரா இருக்கும் பொழுது நான் தான் வந்து 108 கொண்டு வந்தேன், நான் தான் ஆன்டி ஸ்மோக்கிங் கேம்பெயின் எல்லாம் பண்ணேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க நடக்கின்ற பல விஷயங்களுக்கான நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? ஒரு வக்பு வாரிய சட்டம் வந்துச்சு, நீங்க அது போனீங்களா போகலையாங்கிற விவாதமாக மாறுகிறது. பல நேரங்கள்ல நீங்க பாராளுமன்றத்துக்கு போறீங்களா இல்லையாங்கிற கேள்வி எழுது. இன்னும் எவ்வளவு பேர் நீங்க இன்ஸ்பயர் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது கூட்டணியாக இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாவிட்டாலும் சரி ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இன்னைக்கும் அந்த சமூகம் உண்மையிலே பாமக பக்கம் இருக்கிறார். லட்சுமி அவங்க சொல்லும் போது டேட்டா சொன்னாங்க, நீங்க வந்து அதை 14% வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு பெரும்பாலான வன்னிய வாக்குகள் என்பது அதிமுக பக்கம் போயிருக்கு, திமுக பக்கம் போயிருக்கு, ரெண்டு பக்கம் போயிருக்கு. நீங்க அப்ப வன்னியர்களுக்காக நீங்க மாநாடு நடத்தினாலும் சரி, சித்திரை திருவிழா நடத்தினாலும், விழா நடத்தினாலும் சரி, என்ன நடத்தினாலும் உங்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது சுருங்கிட்டு தானே போகுதே தவிர பெரிய அளவுல மாறல. அப்போ நீங்க மாறக்கூடியதான ஜெகதீஸ்வரன், இப்ப நீங்க நீங்க பேசுறீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முக்கியமா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி
தான் அவங்க வந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு மாநாட்டை காமிச்சு இந்த மாநாட்டின் மூலமாக எங்களுடைய சக்தி இன்னும் குறைஞ்சிடல, நாங்கள் அதே வீச்சோடு இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த மாநாட்டை யார் கூட்டுறா? இந்த மாநாட்டுக்கான கூட்டம் எப்படி வருது? யார் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறா? நீங்கள் சொல்லக்கூடிய கள அரசியலுக்கு வாங்கினா இதுவும் ஒரு ஏற்பாடு. தேவைதான். என்ன சொல்றேன், நீங்க 10% இடஒதுக்கீடு வந்த பிறகு அதுல அதிகமாக பயன்பெற்ற கட்சின்னு பார்த்தா நீங்க டேட்டா வைஸா பார்த்தா அதிமுகவா இருக்கிறாங்க. நீங்க வந்து அதுக்காக போராடியவர்கள் நீங்க காலங்காலமாக 84 இருந்து போராடுறாங்க, நீங்க உள் ஒதுக்கீடு கொண்டு வரும்னு சொல்லி சொல்றாங்க. 10% போனதுனாலதான் நாங்க சீட்ஸை கூட நாங்க குறைச்சிக்கிட்டோம், நாங்க அதுல நாங்க வந்து எங்களோட வலிமையை குறைச்சிக்கிட்டு நாங்க 10% போராட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்க அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது நீங்க அது வந்து பிரசிபரேட் ஆயிருக்கா? இல்ல, நீங்க வந்து அந்த வாக்கு சதவீதம் என்பது 4.5 3 அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்குங்கிற பாக்குறோம். அதனாலதான் இன்னும் வீரியமாக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி எடுத்துக்கிறோம். இப்ப வாக்கு சதவீதம் என்னவா இருக்கு அப்படிங்கிற டிபேட் ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்து 26 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா யார் ஒரு தலைமை வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த தலைமை இருக்குது, அது பின்னாடி போனாதான் இடங்களும் அதிகாரமும் அப்படின்னு ஒன்று வருது. அப்படிங்கும்போது தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு வந்து 215 பேருக்கு அழைப்புனா 15 பேர் கூட வரல அப்படின்னா சீனியர் ராமதாஸ் எல்லாருக்கும் மதிப்பெண்கள் போடுவார். இன்னைக்கு அவங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அவருக்கு கிட்டத்தட்ட 200க்கு 10 கொடுக்கலங்கிற மாதிரி தானே வருது. ஒரு 10% குறைவான மதிப்பெண்கள் அப்படின்னா அன்புமணி பின்னால் எல்லோரும் போகிறார்கள் அப்படிங்கிறது குறைந்தபட்ச கட்சியினுடைய நம்பிக்கை அவர் இன்னைக்கு இருக்கிறாரு. மக்கள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத அடுத்த தேர்தலில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இல்லங்க, அதான் கட்சியோட நம்பிக்கை தான். கட்சியோட நம்பிக்கையை உருவாக்குனது சீனியர் ராமதாஸ் அவர்கள் தான். நீங்க அவர் அடையாளம் கை காமிச்சு அவரை உருவாக்கின காரணத்தினாலதான் இன்னைக்கு தலைவர் இல்ல செயல் தலைவர் அப்படிங்கிற இருக்கிற காரணத்தினாலதான் இது உருவாக்குது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க சீனியர் ராமதாஸோட ரோலை வந்து எடுத்துட முடியாது இல்ல, நீங்க அப்படி யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாது. காலத்துக்கு ஏற்ற வகையில் இப்ப ஒவ்வொரு நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுங்க, கிரிக்கெட் எடுங்க. ஒவ்வொரு கட்டத்திலேயும் சீசன்ல ஒரு கட்டத்தில் ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கூட சொல்லலை, அது அவங்களுடைய உரிமை. ஒரு கட்சி ஒரு தலைவர் 90-100 ஆண்டுகளுக்கும் ஆக்டிவாக செயல்பட முடியும், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் களத்துக்கு போகிறதுக்கு இன்னார் வேணும்னு ஒரு கட்சி முடிவு பண்ணுது இல்லையா? அப்போ வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் எங்களுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஒருத்தராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லை? அப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டிய இடமும் சீனியர் ராமதாஸ்க்கு இருக்கா? ஏன்னா அவர் கட்சி தான், அவர் உருவாக்கிய கட்சி தான், அந்த கட்சி வலுவோடு போகணும் தான் அவரும் விரும்ப வேண்டும். இல்ல, அல்டிமேட்டா அதுதான். நீங்க அதற்காக தானே அவர் உருவாக்குறார். ஆனா அவர் உருவாக்கிய அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் நினைச்ச அளவுக்கு வேலை செய்யலைங்கிற போதுதான் இது வருது. நீங்க இது வந்து முகுந்தன் அவர்களை சும்மா சாதாரணமா சரி ஓகே அவர் என்னோட பேரன் அதுக்கான கொண்டு வரேன்னா, இல்ல ராமதாஸ் அவர்கள் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யல, முகுந்தன் வந்து அதோட நல்லா வேலை செய்யறாரு, அப்ப அதை அவர் எலிவேட் பண்றேன்னா அவருடைய மனசுல முதல்ல நினைக்கிறார். அது ராஜ்யசபா பொறுப்புகளாக இருக்கலாம், இல்ல கட்சி தலைவர் பொறுப்புகளாக இருக்கலாம், முதலில் அவரோட மனசுல அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அதை தாண்டி இன்னைக்கு முகுந்தன் அவர்களை கூட்டிட்டு வரதோ இல்ல முகுந்தன் அவர்கள் மேடையில கூட்டிட்டு வரதோ ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதில் என்பது அன்புமணி ராமதாஸிடம் நான் எதிர்பார்த்தது ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியும். அதை அவர் திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க சொன்னது என்னன்னா, அன்புமணி அவர்களுக்கு உதவியாக நான் இவர் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அன்புமணியை கடந்து இன்னொருத்தரை நான் உருவாக்குறேன் அப்படிங்கிற அவர்கிட்ட வரல, அதுல அவர் அறிமுகப்படுத்த. அதான் நீங்க அப்போ நீங்க ராமதாஸ் சீனியர் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அகாமடேட் பண்ண நினைச்ச மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முகுந்தன் அகாமடேட் பண்ற மாதிரியான ஒரு அதை நோக்கி அவர் போகணும். இப்ப இங்க இந்த பக்கம் பேசுற மாதிரி அதையும் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை, அப்பதான் இந்த சிக்கல் முழுமையாக முடியும். இல்லாட்டி நீங்க இல்ல அதுல என்ன சிக்கல் வரும்னா, இப்போ வந்து நீங்க எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டி அன்புமணி அவர்களுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்வை வருது இல்லையா? அப்ப அந்த இடத்துல இருந்து கட்சிக்கான எதிர்காலத்துக்கும் கட்சிக்கான வெற்றி கூட்டணி எல்லாத்தையும் அவர் முடிவெடுக்க வேண்டிய ஒன்று இருக்குல்ல. நீங்க வந்து பிளேம் எடுத்துக்கலாம், ஆனால் அதற்கான முடிவுகளை நான் எடுத்துட்டு அதுக்கான பிளேம் நான் எடுத்துக்கிறேன்னா பரவாயில்ல. நான் எடுக்காத முடிவுக்கும் நான் தான் பொறுப்பேற்கணும்னு ஒரு இடம் வந்துன்னா அவர் உறுதியா இல்ல இதுதான் சரியா இருக்கும்னு அன்புமணி ஒரு இறுதியான முடிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? இல்லங்க, அதுல இப்ப நீங்க கூட்டணியே எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒருத்தர் வந்து திமுகக்கு போன ராமதாஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஒரு சாஃப்ட் டோன் எடுத்தா கூட அவங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கான சாய்ஸே இல்ல. சாய்ஸ் ஒரே ஒரு சாய்ஸ் தான், என்டிஏக்குள்ள அவங்க போவாங்களா மாட்டாங்களா, இல்ல தனிச்சு போறது கிடையாது. அவரே கூட்டணி தான் உறுதிப்படுத்திட்டார். அப்ப இதுல சீட் ஷேரிங்ல மட்டும் தான் பிரச்சனைகள் நடக்கும். அப்ப சீட் ஷேரிங்ல எப்ப போறது, எந்த நேரத்துல அந்த பேரம் பேசுறது, பேர வலிமை எப்படி கூட்டுறது, அந்த வேலைகள் மட்டும் தான் தேவையாக இருக்கிறது. ரைட், ஓகே, பேசலாம்.